Welcome back to our channel Kritika Energy Essence. So, SGT exam important updates 31/12/2024. So, இந்த இயரோட லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான முக்கியமான தகவல்கள். ஸோ எஸ்ஜிடி எக்ஸாம் இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வை எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டீச்சர்ஸ் வந்துட்டு கீ ஆன்சருக்காக பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்திட்டுருக்கீங்க. ஸோ பல்வேறு முன்னெடுப்புகள் இனிஷியேட்டிவ்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் மூலமாக சேர்ந்து நேரடியாக போய் டிபிஐ வளாகத்தில் வந்து கேட்டு நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இன்னமும் ஆனால் கீ ஆன்சர் வெளியிடப்படவில்லை. அதனால் நீங்கள் என்ன ஒரு டவுட்டு வந்து நிறைய பேர் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் வியூவர்ஸாக இருக்கட்டும் கேட்குறது என்ன அப்படின்னா 25 நியமனம் உண்டா இல்லை 26 நிறைய மாசான நியமனம் சொன்னது அதெல்லாம் போடுவாங்களான்ற. ஸோ அதை பற்றினா ஒரு கிளியரான ஒரு விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான். அதே மாதிரி ஒரு கோர்ட் கேஸ் பற்றின விஷயத்த போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை பற்றின முக்கியமான அப்டேட்டும் இதில் நான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம், நாளைக்கு நியூ இயர் அன்னைக்கு நம்மளோட சேனலோட நேம் வந்து சேஞ்ச் ஆக போகுது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் இதே என்ன மோட்டிவோடு இருக்குமோ என்கரேஜ் எஜுகேட் எலிவேட் இதே மோட்டிவ், பட் பர்சனலான ஒரு நேமில் இருக்கிறதுனால அது ஒரு காமன் நேமுக்கு மாத்திரம். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்டு இப்போது இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே கீ ஆன்சர் கிட்டத்தட்ட எக்ஸாம் எழுதி 5 மாதங்கள், அதாவது ஜூலையில் வந்து நமக்கு எக்ஸாம் நடந்தது. ஜூலைலேருந்து இன்றைக்கி வந்து இந்த இயரே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 6 மாதமாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க எக்ஸாமோட அட்லீஸ்ட் தற்காலிக விடை குறிப்பு டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இன்னும் வெளியிடப்படவில்லை. பல பேர் வந்து பல தலைவர்களை அப்ரோச் பண்ணி நேரடியாக அதிகாரிகளை அப்ரோச் பண்ணியும் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த நிறைய பேர் கண்டன அறிக்கையும் கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஏன் என்ன வெளியிடலை, விடை குறிப்பு வெளியிடலை, ஏன் அப்பாயின்மெண்ட்டை ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கீங்க, அதாவது வேக்கன்சியை அதிகப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கு முக்கியமாக இன்னொன்று என்னென்னா, மாசான இது போட்டால் 25 போடுவாங்களா, 26 மேலே வந்து 19,000 பேர் போடுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களே, அதோடு சேர்ந்துருமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது அந்த அளவுக்கு இதை ட்ராக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப மிக குறைவு. இன்னொரு செகண்ட் கிரேட் எக்ஸாமும் இன்னொரு யூஜிடிஆர்பி எக்ஸாமும் நடந்து போஸ்டிங் புது அரசு வந்து போடுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறது. அதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்ஸ்க்கான போஸ்டிங்ஸும் போட்டுருவாங்க. அதே நேரத்தில் சில எக்ஸாமை வந்து புதுசாக அப்புறம் அவங்க நடத்தி அடுத்த எக்ஸாம் போடணும், அவங்க வந்து போஸ்டிங் போடணும் அப்படிங்கிற பாயிண்டில் சில இதை வந்து ஹெல்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதனால் 25 அதிகபட்சமாக 25க்குள்ளே கண்டிப்பாக போட்டுருவாங்க. நீங்கள் இதை வந்து அப்படியே ஹோல்டு பண்ணியோ ட்ராக் பண்ணியோ உங்களுக்கு 26க்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதே நேரத்தில் வந்து வேக்கன்சியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தேன், கோர்ட்டு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. 12,000 ஆசிரியர்கள் வந்து பிஜிடிஆர் அதாவது யூஜிடிஆர்பி இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுன்னு போட்டும் சொல்லியிருந்தாங்க. அது முக்கியமான அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் டிடிஎட் முடிக்கலைனாலும் பிஎட் முடித்தவங்க, பிஎட் முடிச்சிருந்தால் ஏதாவது ஒரு டிகிரியோ பிஎடோ முடிச்சிருந்தால் நாங்கள் தகுதி தேர்வு எழுதி ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 நாங்கள் எழுதியும் செலக்ட் ஆகியிருக்கோம். அப்படி எழுதி ஆனால் டிடிஎட் அவங்க படிக்கலை. அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, 12,000 பேர் நாங்கள் வந்து தகுதி தேர்வு தாள் 1 எழுதினோம், 2 எழுதினோம், 1 நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கோம். அவங்க இந்த நியமன தேர்வில் பாதி பேர் எழுதியிருக்காங்க. அது ஆக்சுவலாக இல்லீகல். அதாவது
அதுக்கான எழுதக்கூடாதுன்றது வந்து டிஆர்பியில் கொடுக்கப்பட்டிருந்த கொள்கை முடிவு, அதாவது டிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன்லேயே இருந்துச்சு. ஆனாலும் எழுதியிருக்கோம். இந்த 12,000 ஆசிரியர்களுக்கு ஏதாவது ஒரு கொள்கை முடிவு எடுத்து மாற்றம் பண்ணி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கன்னு கேஸ் கொடுத்துருக்காங்க. 16/12/2024 ஒரு கோர்ட்டு கேஸு ஃபைல் ஆகிருக்கு. ஸோ இதில் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். பட் அவங்க வந்து என்ன புது பாடத்திட்டம், செகண்ட் கிரேட் டீச்சர்ஸை விட நமக்கு பிஎட் அதிகமாக படிச்சிருக்கவங்க உள்ளே வர்றதுனால தப்பு இல்லை, இந்த மாதிரி வந்து கண்டென்ட் வந்து அப்டேட்டடாக இருக்குது, அதை வந்து நாங்கள் கொடுக்குறோம், இந்த மாதிரியான சில தகவல்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு கொடுக்கும்போது, நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது தாள் 1 தாள் 2 யார் யார் எழுதணும்னு கொடுத்துருந்தாங்க. அதற்கடுத்து ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் என்ன கல்வி தகுதி இருந்தால் தாள் 1 எழுதணும், தாள் 2 எழுதணும் கொடுத்துருந்தாங்க. தாள் 1 எழுதணும் அப்படின்னா டிடிஎட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. அதே மீறி நிறைய ஆசிரியர் சகோதர சகோதரிகள் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க எழுதினவங்க அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவர்களோட வாழ்வாதாரத்தை, அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, மாணவர்களின் கற்றல் திறன் அதிகரித்திருக்கிறது. அதனால் ஒரு பட்டதாரி ஆசிரியர் வந்து 3, 4, 5 1, 2 அப்படிங்கிறத அவங்க விட்டுட்டாங்க. 3, 4, 5 வகுப்புகளுக்கு நாங்கள் வந்து ஏன் வந்து ஒரு பட்டதாரி ஆசிரியர் பாடம் நடத்த அனுமதிக்கக்கூடாது. அதே மாதிரி டிடிஎட் வந்து படிச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில இடத்துல வந்து நமக்கு ஒரு டிகிரியும் டிடிஎட் மட்டும் இருந்தாலே பட்டதாரி ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதலாம். சில இது கொடுத்துருக்காங்க விலக்கு. அந்த மாதிரி இதையும் நம்ம வந்து ஒரு கொள்கை முடிவு எடுங்க. அவங்க வந்து டிடிஎட் ப்ளஸ் ஒரு டிகிரி இருந்தால் பட்டதாரி ஆசிரியர் எழுதும்போது நாங்கள் வந்து ஏன் வந்து செகண்ட் கிரேட் எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்க கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதற்கான முதல் கட்ட முடிவு எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்க முடியும். ஆனால் மிக விரைவாக கீ ஆன்சராவது வெளியிடுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இந்த ஜான்வரியில் டிஆர்பி அவங்க வேலையை வேகமாக செய்ய ஆரம்பித்தாங்கன்னா ஜான்வரியில் உங்களுக்கு கீ ஆன்சர் வெளியிடப்படும். அது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலோட நேமை கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ்லேருந்து ஒரு காமன் நேமுக்கு மாற்றுறதுக்காக நாளைக்கு நியூ இயர் அன்னைக்கு ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.